ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 1 மெட்டலர்ஜி லெசனில் இருக்கக்கூடிய 15th ஒன் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். கியூப்புலேஷன் இஸ் அ ப்ராசஸ் யூஸ்டு ஃபார் த ரிஃபைனிங் ஆஃப் சில்வர். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சில்வர், கோல்டு இந்த மாதிரியான விஷயத்தை தான் பிரித்து எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கியூப்புலேஷன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் லைக் சில்வர், கோல்டு இதெல்லாமே எதுலேருந்து பிரித்து எடுப்பாங்க அப்படின்னா லெட் பேஸ்ட் ஓர்ஸ்லேருந்து. ஓகேவா? லெட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓர்லேருந்து கோல்டு, சில்வரை பிரித்து எடுக்கணும்னா கியூப்புலேஷன் அப்படின்ற இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெட்டல் மிக்சர்ஸ், ஓகேவா, அந்த கோல்டு, சில்வர் எல்லாம் சேர்ந்து அந்த அதாவது லெட்டோட சேர்ந்து இருக்கிறத ஒரு போரஸ் கண்டெய்னர்னா ஓட்டையாக இருக்கிற கண்டெய்னர், அது பேர் கியூப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஹை டெம்பரேச்சரில் ஃபர்னன்ஸ்னா என்னது, அந்த அந்த அடுப்பை தான் ஃபர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நல்லா எரிப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த பேஸ் மெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த லெட்டு, காப்பர், ஜிங்க் இதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆகிடும். இப்போ எரிச்சாலே என்ன ஆகும், எரிக்கிறதுனால அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான். ஸோ அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிடும். ஓகே, அண்ட் ஆர் அப்சர்வ்டு பை த கியூப்பல், அந்த போரஸாக ஓட்டையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அதில் வந்துட்டு இந்த இதெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். சில்வர், கோல்டு எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகாது, அதனால அதெல்லாமே பீடாக இருக்கும், லைக் முட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்டிங் த கண்டென்ட் ஆஃப் ப்ரீஷியஸ் மெட்டல். ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அந்த ப்ரீஷியஸ் மெட்டல் வந்து எவ்வளோ கண்டென்ட்ல இருக்குது, இந்த அளவில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஏன்ஷியன் மெட்டலர்ஜிலலாம் இதை யூஸ் பண்ணி தான் கோல்டு, சில்வர் எல்லாம் பிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கியூப்புலேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்ட் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் லைக் சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ அதனால இதோட ஆன்சர் வந்துட்டு சில்வர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.